ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆன ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் 1 மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்குது. ஆனால் ட்ரெய்லர் தரமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெய்லர் 3 நிமிஷம் ஓடுது. அதில் முதல் 1 நிமிஷம் ரஜினி சாரை காட்டவே இல்லை. ஆனால் அந்த ஹைப் ஏறிட்டே போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதுதான் லோகேஷ் கனகராஜ் சொல்கிற பேர். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், ட்ராமா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தளபதி படமும் இருக்கும். செகண்ட் ஹாஃப் பியூர் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படம் அது அப்படியே பாஷா ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற பேர். அதுதான் நம்ம ட்ரெய்லர்லேயே கிட்டத்தட்ட நமக்கு தெரியுது. இதில் ஸ்ருதி ஹாசனுடைய கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அது வந்து இங்கே ட்ரெய்லரில் தெரியுது. இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனா அவர் வந்து அப்படியே இந்த வில்லனிசம்ல அப்படியே ஊறி போயிருக்காரு அப்படி தான் சொல்லணும் நான். ஆனால் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஏதோ ஹிடன் ஏதோ வச்சுருக்காங்க. ரஜினி சாரே பார்த்தீங்கன்னாக்கா சத்யராஜ் சொல்கிறாரு, ஒருத்தர் 30 வருஷமாக நான் அப்படியே அமைதியாக வச்சுருக்கேன், அவனுக்கு மட்டும் தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 30 வருஷமாக ரஜினி சாருடைய கதை என்னாச்சு, அவர் வந்து எப்படி அவரை தூங்க வச்சாங்களா, இல்லை வந்து அந்த உண்மையை மறைச்சி வச்சுருந்தாங்களா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் பார்க்கும்போது நம்ம கியூரியாசிட்டி இன்னும் எகிரிட்டே தான் இருக்குது. அதே போல் ரஜினி சார் திரும்ப வரும்போது ஸ்ருதிஹாசன்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து எங்கள் அப்பா மாரி அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிஹாசன் சொல்லும்போது ரஜினி சார் சொல்லுவார், உனக்கு அவங்க அப்பா தான், ஆனால் எனக்கு அவன் நண்பன் அப்படின்னு சொல்லுவார். அந்த டைலாக் பேசும்போது நமக்கு என்ன தோணுதுனாக்கா, ஸ்ருதிஹாசன்கிட்ட ரஜினி சார் அவரோட உண்மையான ஃப்ரெண்டு கமலஹாசனை பற்றி சொல்கிறாரோ, உங்கள் அப்பா எனக்கு எப்போதுலேருந்து ஃப்ரெண்டு, உனக்கு தான் அவர் அப்பா அப்படின்னு சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது பேசி முடிச்சுன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உபேந்திரா காட்டுறாங்க. அவர் பங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. ரஜினி சார் ஒரு பக்கம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த மேன்ஷனில் நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த பவர்ஸ் பாடல் தான் இருக்க போகுது. அந்த ஃபைட் சீக்வன்ஸில் தரமாக இருக்க போகுது படத்தில். அடுத்தது கம்மிங் டு அமீர் கான். ஸோ அவருடைய ப்ரெசன்ஸே பார்த்தீங்கன்னாலே தெளிவாக தெரியுதுங்க. பாலிவுட்டில் நம்ம கவலையே படுத்தாவில்ல, அவர் அப்படியே அங்கே க்ரௌட் புல்லர் மாரி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துடுவார். அங்கே பாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா தேட்டர் தெரிக்க போகுது அப்படி தான் சொல்லுவேன். பட் ஃபைனலி அந்த ட்ரெய்லருடைய எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேவா பற்றி தெரிஞ்சும் நீ விளையாடுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் அந்த பீடி பிடிச்சிட்டு வரும்போது அப்படியே ஒரு நெகட்டிவ் ஷேடில் காட்டுவாங்க பாருங்கள் ஒரு இமேஜ், அப்படியே பாஷாவை பார்த்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் ஆச்சு இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருக்கோம் டிஐஜின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரஜினி சார் ஃப்ளாஷ்பேக்கில் 80s ரஜினி மாரி காட்ட போகிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்த ட்ரெய்லரில் உறுதியாயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த படம் என்ன மாதிரியான சம்பவம் பண்ண போது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.